1000, 1400, 1800, 4000, 5000 இப்படி 76 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ போன வாட்டியே பாஜக தோக்க வேண்டியது, சரியான கூட்டணி அமையாத காரணத்தினால் அது தப்பி போனது. நியூஸ் ஜேல ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு, அது 26 சீட்டு அதிமுக ஜெயிக்கும்னு போட்டுட்டு இருக்காங்க. முதல் பிரச்சனை பஞ்சம். இதை எப்படி சமாளிக்கிறது? உணவு உற்பத்திக்கு என்ன செய்யறது? நிலங்கள் எல்லாம் பெரும் பெரும் பண்ணையார்கள்ட்ட இருக்கு. நில சீர்திருத்த சட்டத்தில் அவர் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார். அந்த திருத்தத்தின் வாயிலாக ஏராளமான நிலங்கள் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக அதற்கு வித்திட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த தலைமுறை நன்றியோடு நினைவுகிறது. மோர்தானா எந்த நாட்டின் தலைநகர்? எல்லாம் பின்ட்ராப் சைலண்ட், அவங்களுக்கும் தெரியல. அடுத்து சொல்றேன், அது தலைநகர் அல்ல, அது ஒரு அணை. அந்த அணைக்கட்டை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய மோர்தானா அணைக்கட்டு உன் மாவட்டத்தில் இருக்கிறது. அதை பற்றி உனக்கு தெரியவில்லை. ஊருக்கு ஊர் ரேஷன் கடை நிறுவப்பட்டிருக்கிறது. வட இந்தியர்கள் கூட இங்கே ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் நன்றியோடு இந்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு டான் டீ அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம், தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி அங்கிருந்து வந்த மலையக தமிழர்கள் அத்தனை பேரும் அதில் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா ஹிந்துவும் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை செய்யலாம், சாமி கும்பிடலாம்னு சொல்ற கலைஞர் ஹிந்துக்களின் விரோதி. கோயிலை இடிச்ச ஜெயலலிதா ஹிந்துக்களின் பாதுகாவலர் என்று சொன்னால் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாட்டை தவிர வேறு என்ன பாவம் செய்தார் கலைஞர்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கதிர் RS அப்படிங்கிற மனிதரை இன்னைக்கு தான் நான் முதல் நாளாக பார்க்குறேன். மேபி எங்கேயாவது பொதுவெளியில் பார்த்துருக்கலாம். இருவரும் கருத்தியல் காதலர்கள், 2 பேரும் திராவிட கருத்தியலில் நகர்கிறோம். பார்த்துக்கிட்டதில்லை, இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதற்காகவே இந்த தினத்திற்கு கூடுதலாக நன்றி. ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை செய்திருக்கிறார், அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ இதெல்லாம் பேசுபொருள் ஆகாது. நாளை தோழர் ஒரு புத்தகம் எடுத்து விடுங்க தோழர், மலையாள புத்தகம். நாளை காலையில் என்ன ஆகும்னா, பார்த்தீர்களா வந்தேரி கூட்டத்தை? நாங்கள் சொல்லலையா இவங்கெல்லாம் வந்தேரிகள், மலையாளிகள், தெலுங்கர்கள், பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலையாள லெட்டர்லாம் போட்டு இது மலையாளமா தெலுங்கானே தெரியாமல் நாளைக்கு 4 பேர் திட்டுவான். அதெல்லாம் வாங்கிக்கணும் கதிர். அதற்கு சேர்த்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு முக்கியமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆளுங்களை பற்றி பேசணும். நான் உள்ளபடியே வந்தது இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு. மிக முக்கியமாக நண்பர் கோவிலின் உள்ளிட்டவருடைய பேச்சுக்களை கேட்கலான்னு வந்தேன். அவர் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு அங்கே உட்காந்துட்டாரு. தட் மீன்ஸ் அவருக்கு எக்ஸிட் போல் முடிவுகள் வருகிறது. அந்த பணிகள் அவருக்கு ஐடி பணிகள் நிறைய இருக்குது, தகவல் தொழில்நுட்ப பணிகளையும் செய்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிறாரு. நான் அவர் ஒரு தகவல் களஞ்சியம் கோவிலின்லாம். நீங்கள் எதை கேட்டாலும் இந்த கம்ப்யூட்டர் டிக் அப்படின்னு தட்டணும்னா ஒன்று வரும். இப்போ இங்கே கூட டக்குன்னு அவருக்கு ஒன்று மறந்துடுச்சு பாருங்க. அதாவது இந்திராவின் மருமகளே, இந்தியாவின் திருமகளேன்னு மறந்துச்சுன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும். அவரால் இருக்க முடியாது. அவர் எந்த வேலையில் இருந்தாலும் நாங்கள் உன்னை பாதியில் விட்டோம்னா அவர் மீதியை சொல்லுவார். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அது மாதிரி கவிதா பாரதி அவர்கள் தோழர், அது பெருமை. இவன் தந்தை, அது என்ன திருக்குறள் தோழர், தந்தை மகனுக்கு உதவிங்கிற மாதிரி மகனுடைய பேரை சொல்லும்போது ஒரு பெருமை இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம நண்பர் சொன்னார். எப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இளையராஜாவை அறிமுகப்படுத்தும் போது யுவன் சங்கர் ராஜாவின் தந்தை அப்படின்னு அறிமுகப்படுத்துன மாதிரி இருந்துச்சு. அவர் அறிமுகப்படுத்தினது இளம் குந்தவையின் தந்தைன்னாரு. அவர் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறார், திரைப்பட நடிகர். குறிப்பா ராட்சசியில அவர் நடித்த நடிப்பு. அப்புறம் அவரும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம். இதெல்லாம் அங்கே பதிவு பண்ணணும். அது இப்போ விரைவில் வெளிவர இருக்குது. சலூன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதுலேயும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், நிறைய வாசிக்கக்கூடியவர், ரொம்ப ஷார்ப்பாக எழுதுவார் சமூக வலைதளங்களில். ஆனால் அதுக்கு சங்கிகள் கூட்டம் அப்படி கதரும். அவர் போடுற சில பதிவுகள் ஒன்று நச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி எஸ் உமாபதி அவர்கள், இது எப்படின்னா இடையில இப்போ சொன்னாங்க கமலஹாசன் அவர்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 2K கிட்ஸ் கமலஹாசன் எப்படி சொல்லணும்னா,
பிக் பாஸ் அங்கிள் இவர் அப்படின்னு. அவர் எவ்வளவு படம் தான் நடிச்சிருக்கிறாரு, அவரை பிக் பாஸ் அங்கிள்ங்கிற மாதிரி. உமாபதி சீனியர் ஜேர்னலிஸ்ட், பட் இப்ப இருக்கவங்களுக்குலாம் அவர் எப்படி ஆயிட்டாருன்னா இந்த யூடியூப்ல வருவார்ல அப்படிங்கிற மாதிரி. பட் எங்க வந்தாலும் களம் மாறுகிறது. ஆனால் அவர்களுடைய அந்த வீச்சு இருக்குல்ல, அவர் பேசக்கூடிய சர்வதேச அரசியல், அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் இன்றைக்கு வந்து பல லட்சக்கணக்கான மக்களை வந்து போய் இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் கொண்டு சேர்ந்திருக்கிறாங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சி. தம்பி இந்திராவை பாராட்டி ஆகணும், சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஊடக விவாதங்கள்ல சங்கிகளை தெருக்கி விடுறதுல அவன் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். சமீபத்துல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தம்பி இந்திராவை பாராட்டி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. எனக்கெல்லாம் எங்களை பாராட்டின மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா கருத்தியெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி பேசக்கூடிய இளைஞர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஜாகிரை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் பேர் ஜாகிர் ஹுசேன், ஆனால் அவர் வந்து ஆண்டாளை பற்றி பேசுகிறத நீங்கள் கேட்கணும். நான் ஒரு வாட்டி கேட்டேன், விதியன் தான் போய் உட்கார்ந்தோம், கதை கடைச்சி ஒத்த போட்டு என்னத்தையோ கூப்பிட்றாரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நானும் நண்பர் யுகபாரதி போனோம். ஆனால் அதை அவ்வளவு தெளிவாக அழகாக பேசினார். இதுதான் தமிழ்நாடு. ஜாகிர் ஹுசேனால ஆண்டாளை பேச முடியுங்கிறது இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாடு. ஸோ அனைவருக்கும் வணக்கம், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பிரேக்கிங் நியூஸோடு ஆரம்பிக்கலாம்னு வைக்கிறேன். நீங்கள்லாம் நம்ம புத்தகம் பேசுகிறோம், என்ன வச்சிருக்கிறோம், ஸ்டாலின் ஏன் இந்தியாவின் பிரதமராக கூடாது. இதை நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதுதான் கோயிலெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புகள் ஒன்று சொல்லியிருக்குது இப்போ, அதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸ். கருத்து கணிப்பு எல்லாரும் தனித்தனியாக தான் நடத்தியிருக்காங்க கருத்து கணிப்பு. அதை நீங்கள் நம்பணும். நம்பாதவன் ரத்தம் கக்கி சாவான், சரியா? அதை நீங்க நம்பணும். ஆனா தனித்தனியா நடத்தின கருத்து கணிப்புகளை பத்தி இப்ப நான் சொல்றேன். NDTV கருத்து கணிப்பு, பாஜகவுக்கு 371 இடங்கள், இந்தியா கூட்டணிக்கு 125 இடங்கள். சரி, நியூஸ் எக்ஸ் இவனும் தனியா தான் நடத்தியிருக்கான். பாஜகவுக்கு அதே 371 இடங்கள், இந்தியா கூட்டணிக்கு அதே 125 இடங்கள். அப்புறம் இந்தியா நியூஸ், அதுவும் அதே பாஜகவுக்கு 371 இடம், இந்தியா கூட்டணிக்கு 125 இடம். ஏன்னா மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறைக்க மறந்துட்டீங்களாடாங்கிற மாதிரியே. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எழுதி கொடுத்தாரா அமித்ஷா, எல்லாருக்கும் எழுதி கொடுத்ததை எல்லாரும் ஒரே மாதிரி போடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இது வந்து இதை விட நியூஸ் ஜேல ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு. அது 26 சீட்டு அதிமுக ஜெயிக்குன்னு போட்டுட்டு இருக்கான். தம்பி சேஷாத்திரி வந்து நார்வேல இருக்கிறான் நம்ம தம்பி ஒருத்தன், அவன் அதை எடுத்து போட்டு எழுதுறான். டேய், ஆனாலும் ஐயோ பாவுண்டா எடப்பாடி பழனிசாமி, இன்னுமாடா அவரை ஏமாத்திட்டு இருக்கீங்க, 2 நாள்ல ரிசல்ட் வரப்போகுது, அவன் 26 சீட்டு அதிமுகன்னு போடுறான். ஸோ இப்படியாக இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். அதாவது மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்பது போல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் எதை பேசிக்கிட்டு இருக்கோம், ஸ்டாலின் ஏன் பிரதமராக கூடாது அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துருமா சார்? இன்னும் அது வருது வராமல் போது அது வேற. ஆனா இப்போ அது வருமா வரலாதாங்கிறது அல்ல பிரச்சனை, அது வர வேண்டுமா வரக்கூடாதாங்கிறதான் கேள்வி. வர வேண்டுமா வரக்கூடாதாங்கிற கேள்விக்கு எல்லோருமே ஒருமித்த பதிலும் அது வரக்கூடாது அப்படிங்கிறதாகத்தான் இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட இந்தியாவில் பாஜகவிற்கு கணிசமான இடங்களை குறைத்து விடுகிறார்கள் இந்த கருத்து கணிப்புல. இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் கடைசி 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னாரு கடைசி 1 மாசமா? பாஜகவுக்கு 50-60 இடம் குறையும், ஆனா அதை தென்னிந்தியாவில் பாஜக எடுக்குன்னாரு. இப்போ வர்ற கருத்து கணிப்பு ஃபுல் ஸ்வீப் கொடுக்குறான். ஆந்திராவில் ஃபுல்லா பாஜக, கர்நாடகாவில் ஃபுல்லா பாஜக கொடுத்துட்டான், தமிழ்நாட்டிலேயும் 3-4 சீட்டு கொடுத்துருக்கான். எங்க வர போறாங்கன்னு தெரியல. அப்போ இப்படியாக ஒரு கருத்து கணிப்பை நடத்தி மக்களினுடைய மனநிலையை பாஜக தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்பது போன்ற ஒரு சூழலுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு பேர் ஆபத்து. நம்ம ஜனநாயகத்துல இதைத்தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். பேசிட்டு நிச்சயமா கலைஞரை பற்றி சில செய்திகளை பேசணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களை போல நடந்துச்சான்னா நிச்சயமா இல்லை. நீங்க கடந்த வாரம் நான் தமிழ் கேள்வியில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2019 தேர்தலில் 1 சீட்டு 2 சீட்டு இல்லை, 76 இடங்கள்ல நண்பர்களே, மொத்தம் 76 இடங்கள்ல பாஜகவோட வெற்றி வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டுலங்க வித்தியாசம் இருக்கும். ஒரு நாடாளுமன்ற தேர்தல், பஞ்சாயத்து போர்டு தேர்தல் அல்ல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கிய தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு தொகுதியில வெறும் 181 ஓட்டு வித்தியாசத்துல பாஜக ஜெயிச்சிருக்கு. வெறும் 181 ஓட்டு. 1000, 1400, 1800, 4000, 5000 இப்படி 76 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப போன வாட்டியே பாஜக தோக்க வேண்டியது, சரியான கூட்டணி அமையாத காரணத்தினால் அது
தப்பி போனது. இந்த முறை இதை உணர்ந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சிகளை மிகச்சிறப்பாக ஓரணியில் திரட்டி இருக்கிறார். இது வட இந்தியாவில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அது உறுதி. அந்த உறுதி அவர்களுக்கு தெரிந்த பிறகுதான் அவன் எங்க நகர்றான்னா ஒப்பீனியனை மேக் பண்றான். தொடக்கத்திலிருந்தே இல்லை, பாஜக மீண்டும் வெற்றி பெறும், மீண்டும் வெற்றி பெறும், மீண்டும் வெற்றி பெறும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த எண்ணத்திற்கு வலு சேர்ப்பது போல. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா ரொம்ப முக்கியம். ஒருவேளை 4ஆம் தேதி இது நடந்தால் தோழர்கள் இதைத்தான் எதிர்வினையாக ஆற்ற வேண்டும். ஒருவேளை மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து பாஜக வெற்றி பெற்றால் அந்த வெற்றி எப்படியான வெற்றியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அந்த வெற்றி எப்படியான வெற்றியாக இருக்கும் என்றால், இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்தார். அப்படி ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டு அமித்ஷாவிற்கு கீழ் வேலை பார்க்கப்பட்ட ஒரு செயலாளர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு, தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இடமில்லை என்று அவரை வெளியேற்றி சட்ட திருத்தம் கொண்டு வந்து 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் 4 கட்ட தேர்தலிலேயே பதிவாகி இருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து 1 கோடிக்கு அதிகமான வாக்குகள், 1-2 1 கோடிக்கு அதிகமான வாக்குகள், தேர்தல் ஆணையம் முதல்ல சொன்ன கணக்குக்கும் 2வது சொல்ற கணக்குக்கும் 1 கோடி வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது. இப்படி 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் 4 கட்ட தேர்தல், இப்ப 7 கட்ட தேர்தல் எவ்வளவுன்னு தெரியாது. இவ்வளவுக்கு பிறகு 16 வயசு பையன் ஒருத்தன் போய் பொத்தான பொத்துன்னு அமுக்கி ஓட்டு போட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறான் வட இந்தியாவில் பாஜகவுக்கு. இப்படி ஒவ்வொரு வட இந்தியாவிலும் தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு கள்ள ஓட்டுக்களை அவ்வளவு சிறப்பாக போட்டு இது எல்லாத்தையும் பண்ணி மதவெறியை தூண்டி இத்தனையையும் செய்து ஒருவேளை பாஜக இன்னைக்கு சொல்ற கருத்து கணிப்புகளின் மூலமாக ஒரு ஒப்பீனியனை மேக் பண்ணி பாஜக ஒருவேளை வெற்றி பெற்றால் அது பாஜகவின் வெற்றி அல்ல தோழர்களே, அது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தோல்வி. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற. நீங்க 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது, 4ஆம் தேதிக்கு பிறகு இந்திய அரசியல் என்னவாக இருக்க போகிறது, அது மிக முக்கியமான ஒன்று. இப்ப இந்த இடத்திலிருந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வலதுசாரி மனநிலை தமிழ்நாட்டில் பரவி கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலும் பரவுகிறது. நான் தேர்தல் பரப்புரைக்காக 12 ஊர்களுக்கு போயிருந்தேன். வலதுசாரி மனநிலை நீங்க பிஜேபி டைரக்டா நினைக்காங்க. வலதுசாரி மனநிலைனா என்ன? ஏதே உங்க தாத்தாவுக்கு செருப்பு போடாம இந்த தேர்தல் நடக்க வச்சான்டா அப்படின்னா அவன் ஏத்துக்க மறுக்கிறான். அதெல்லாம் கிடையாது, எங்க தாத்தா ராஜராஜ சோழன் வாரிசுங்கிறான். நம்ம மறுக்கிறான். தோல்ச்சியில போடுறதுக்கு போராட்டம் நடத்தணும்னா அதெல்லாம் கிடையாதுங்கிறான். வலதுசாரி மனநிலை எங்கிருந்து அதிக இன்னைக்கு எப்படி படிச்சு வந்திருக்க தெரியுமா, இதுக்கு திராவிட கட்சிகள் என்ன செஞ்சதுன்னு தெரியுமா, அதை ஏத்துக்க அவனுக்கு மனநிலை இல்லை. இந்த வலதுசாரி மனநிலை ஏன் தமிழ்நாட்டில் அதிகரித்ததுன்னா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை யூடியூப்ல நாளைக்கு இது தம்பனையில் ஆயிடும், தம்பனையில வச்சு மட்டும் திட்டுவானுங்க 10 பேர். இந்த வலதுசாரி மனநிலை அதிகரித்ததுக்கு திமுக காரணம். அது என்னடா திமுக எப்ப வலதுசாரி மனநிலை அதிகரிச்சது காரணம்னா, திமுகவினுடைய சிறப்பான திட்டங்களால் பொருளாதார ரீதியாக இங்கே ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவன் வலதுசாரியா மாற ஆரம்பிச்சான். இவனை பீகார் மாதிரி யூபி மாதிரி வச்சிருந்தா இவன் என்னவா இருந்திருப்பான். அப்ப இந்த அரசு போட்ட திட்டங்கள் எங்க மாத்திச்சு அப்படிங்கறத மட்டும் நான் 5 நிமிடங்கள் பேசிட்டு விடைபெற்று செல்கிறேன். நீங்க 1970களில் நான் தென் மாவட்டம் வள்ளியூர் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாம்பேக்கு வேலைக்கு போகிறேன், பாம்பேக்காரர் வீடு எல்லாமே சொல்லுவாங்க, பாம்பேம்பாங்க. இப்போ மும்பை, பாம்பேலேருந்து வேலைக்கு போயிட்டு லீவுக்கு வர்றவங்க வீட்டில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டேப்ரிகார்டு வச்சுருப்பாங்க. அதில் ஹிந்தி பாட்டாக ஒலிக்கும், ஹவா ஹவா ஹவா. அந்த ஒரு வாரம் இதான் ஏக்கு தோத்தின்னு ஒலிக்கும். அவன் ஒரு பெரிய டர்க்கி டவல் போட்டுப்பான், செருப்பு போட்டு கிடப்பான். நாங்களாம் அப்போ செருப்பு போட மாட்டோம், நான் சொல்கிறது 80களில். அவன் மட்டும் செருப்பு போட்டு ரோட்டில் தெரு வழியாக போய் வெளியில் கிணத்துக்கு போய் குளிக்க போனோம். கையில் சிகரெட் இருக்கும், இங்கே எல்லாரும் பீடி குடிச்சிட்டு இருப்பான், அவன்கிட்ட மட்டும் சிகரெட் இருக்கும். அப்போ சோப்பு டப்பா கையில் வச்சுட்டு குளிக்க போவான். நாங்கள்லாம் இதெல்லாம் வித்தியாசமாக போவோம், சோப்பு போட்டு குளிக்காங்க, அது லக்ஸ் சோப்பு, இப்படிலாம் இருக்கும்னு வைங்க. என்னன்னா அங்கே இட்லி கடை வச்சுருப்பாங்க, பெப்சிக்கு மேலே வேலை பார்ப்பாங்க. இங்கே வறுமை. 70களில் தமிழ்நாட்டில் பஞ்சம், உமாவதி சாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்த தமிழ்நாட்டினுடைய கிராஃப் எப்படி விரிஞ்சுது அப்படிங்கிற நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, முதல் பிரச்சனை பஞ்சம். இதை எப்படி சமாளிக்கிறது? உணவு உற்பத்திக்கு என்ன செய்யறது? நிலங்கள் எல்லாம் பெரும் பெரும் பண்ணையார்கள்ட்ட இருக்கு. நில சீர்திருத்த சட்டத்தில் அவர் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார். அந்த திருத்தத்தின் வாயிலாக
ஏராளமான நிலங்கள் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக அதற்கு வித்திட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்த தலைமுறை நன்றியோடு நினைவு கூறணும். அப்ப நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது உற்பத்தியை பெருக்கணும். உற்பத்தி எப்படி பெருக்கிறது? நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் என்னென்ன மாதிரியான நீர்ப்பாசனம் இருக்குது? ஒன்று மானாவாரி பூமி, வானம் பார்த்த பூமி, ரைட். அது ஆற்று நீர்ப்பாசனம் அல்லது குளற்றி நீர்ப்பாசனம் அல்லது கிணற்று நீர்ப்பாசனம். இதான நீர்ப்பாசனங்கள். அப்போ ஆற்று நீர்ப்பாசனம் அதை எப்படி பண்ணுறது? அணைகள் கட்டணும். நான் வந்தவாசியில் ஒரு கல்லூரியில் பேசினேன். கோவிலின் தோழர் கூட இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள். அந்த கல்லூரியில் மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். ஒரு 3000 ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கான். அப்போ நான் கற்பனையாக ஒரு கதையை அவன்கிட்ட சொல்கிறேன். எனக்கு இன்னைக்கு காலையில் உங்கள் ஊரில் ஒரு இளைஞன் என்னை நிப்பாட்டி கேட்டான், ஐயா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க ஐயா. சொல்லு தம்பி. நீங்கள் கை வைங்க ஐயா. சொல்லு தம்பி. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த யாரேனும் ஒருவராவது ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டா அப்படின்னு நான் அந்த இளைஞன். சரிடா, கரெக்டு தான், காலங்காத்தால் ஓன்ட்ட சிக்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் தம்பி, கெட்டலை தம்பின்னு வந்துட்டேன். இதை அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறேன். இந்த இளைஞன் இப்படி கேட்டான், என் மனசாட்சி என்ன உலுக்கிடுச்சு. அந்த இளைஞனுக்கு ஒரு கைத்தட்டுங்க அப்படின்னே எல்லாரும் கைத்தட்டுறான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த ஒருவராவது ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டாமா? எல்லாரும் இல்லைன்ட்டான். சரி, ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம் அப்படின்ட்டு உங்களிடம் 3 கேள்விகள் எழுப்புகிறேன். 2 கடினமான கேள்விகள், ஒரு எளிதான கேள்வி. 2 கடினமான கேள்விகளில் முதல் கேள்வி, உலகின் மிக நீளமான சுவர் எது அப்படின்னோன்னா எல்லாரும் சொல்றான் சீன பெருஞ்சுவர். உலகின் உயரமான கட்டிடம் எது அப்படின்னோன்னா எல்லாருக்கும் பதில் வருது புர்ஜ் கலீஃபா. சரி, இப்போ சொல்லுங்க, மோர்தானா எந்த நாட்டின் தலைநகர்? பின் டிராப் சைலண்ட். ஏன்னா 2 கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லியே ஒரு ஈஸியான கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா பேராசிரியர்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பேராசிரியர்களுக்கு தெரிந்தால் கூட சொல்லலாம், மோர்தானா எந்த நாட்டின் தலைநகர்? எல்லாம் பின் டிராப் சைலண்ட், அவங்களுக்கும் தெரியல. அடுத்து சொல்றேன், அது தலைநகர் அல்ல, அது ஒரு அணை. அந்த அணை எந்த நாட்டில் இருக்கிறது தெரியுமா? பின் டிராப் சைலண்ட். இந்தியாவில் தாண்டா இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் தாண்டா இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருக்கு தெரியுமாடா? எந்த மாவட்டத்தில் இருக்கு தெரியுமாடானா தெரியல. உங்க வேலூர் மாவட்டத்தில் தாண்டா இருக்குது அந்த அணைக்கட்டு. அதை கட்டியவர் யார் தெரியுமான்னு கேட்டேன். இங்கதான் ட்விஸ்ட், காமராஜர் தான். அவனை பொறுத்தளவுல காமராஜருக்கு அப்புறம் யார் அணை கட்டலைங்கிறது என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இல்லடா, அந்த அணைக்கட்டை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய மோர்தான அணைக்கட்டு உன் மாவட்டத்தில் இருக்கிறது. அதை பற்றி உனக்கு தெரியவில்லை. ஒரு அணை கட்டியிருப்பார் சார். 42 அணைக்கட்டுகளை கட்டியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இப்ப இதை நன்றியோடு நினைவு சொல்லல. இப்ப இவனுக்கு தெரியல. அப்ப அவன் மாவட்டத்தில் இருக்கிற அணையே அவனுக்கு என்ன செய்யல, தெரியல அப்படின்னு சொன்னா, அப்போ அணைக்கட்டுகள் இப்போ நிலங்களை பிரித்து கொடுத்தாச்சு, அணைக்கட்டுகளை கட்டியாச்சு, நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாரு, ரைட். ஆற்று நீர்ப்பாசன வசதி இல்லாத பகுதிகள் என்ன செய்யறது? கிணற்று நீர்ப்பாசனம் தான் இருக்குது. அதுக்கு மோட்டர் வேணும், மின்சாரம் வேணும், இலவச மின்சாரம். உற்பத்தி பெருகிடுச்சு. இந்த உற்பத்தி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது? கீழே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல, எப்படி பண்றது? அப்போ அவன் வச்சதுதான் விலை, ஏது மார்க்கெட் வச்சது விலைன்னு ஆயிடும். அப்போ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி இன்னைக்கு ஊருக்கு ஊர் ரேஷன் கடை நிறுவப்பட்டிருக்கிறது. வட இந்தியர்கள் கூட இங்கே ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் நன்றியோடு இந்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். தெரியல. நான் போன வாரம் மாஞ்சோலையிலிருந்து ஒரு தோழர் பேசினார். எனக்கே அந்த தகவல் புதிதாக இருந்துச்சு. லெனின் போன்ற தோழர்கள் கண்டிப்பாக அந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. எனக்கு உள்ளபடியே அன்னைக்கு தான் அந்த தகவல் தெரிஞ்சது, புதிய தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தெரியும் உங்களுக்குலாம். அது லீஸுக்கு விட்டுருந்தாங்க. இப்போ அந்த லீஸ் முடிய போது அந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்குது. அப்போ அந்த தோழர் சொன்னார், ஐயா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கலைஞர் இதை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒன்று செஞ்சாரியா அப்போ அப்படின்னாரு. என்னங்க செஞ்சார்? அதை மாதிரி செய்யலாம்னாரு. என்ன, நம்முடைய சாஸ்திரி சிரிமாவோ ஒப்பந்தத்தின்படி மலையக தமிழர்கள் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இலங்கையிலேருந்து வெளியேற்றப்படுறான். அவன் எல்லாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். அவன் எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணணும்னா சரி, இந்தியானா எங்க தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். பல்லாயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். நல்ல கவனிங்க தோழர்களே. இப்ப இவனெல்லாம் வேலையில அக்கமடேட் பண்ணணும். என்ன வேலை கொடுக்கறது? அவன் அகதி இல்லை, அவன் இங்க உள்ள பூர்வகுடி மக்கள். அவன் அகதி முகாம்ல வைக்க முடியாது. அவனுக்கு என்ன வேலை தெரியும்னா தேயிலை தோட்ட வேலை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு டான் டீ அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம்,
தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி அங்கிருந்து வந்த மலையக தமிழர்கள் அத்தனை பேரும் அதில் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா ஈழத்தமிழர்களுக்கு நீ என்ன செஞ்சேங்கிறான். இங்க இலங்கை தமிழர்களுக்கு இவ்வளவு திட்டம் போட்டிருக்கு. முந்தா நாள் எனக்கு ஒரு புதிய செய்தி கிடைச்சது. எனக்கு புதிய செய்தி, மேபி மற்ற சீனியர் தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு இருந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்துச்சு. மெடிக்கல்ல, இன்ஜினியரிங்ல, எல்லாத்துலயும். எப்ப அது பறிபோச்சு? ஈழத்தாய் ஜெயலலிதா ஆட்சியிலன்னு சொல்லுங்க தோழர். இல்லைன்னா உங்க மேல தமிழ் தேசிய தோழர்கள் என்ன செய்வாங்க, கோபுரம். ஈழத்தாய் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில 91 தூக்கிடுச்சு அந்த அம்மா. திருப்பி 96 வந்த பிறகு மீண்டும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து வயது வரம்பிலும் விலக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு உருவான மருத்துவர்களும் பொறியாளர்களும் ஏராளமான பேர். எங்கிருந்து? அகதிகள் முகாமிலிருந்து. இன்னைக்கு அகதிகள் முகாம்ங்கிற பேர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இலங்கை தமிழர் நலவாழ்வு முகாம் என்று நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றி இருக்கிறார். அப்ப ஈழத்தமிழர்களுக்கும் இவ்வளவு செஞ்சிருக்காரு, விவசாயிகளுக்கும் இவ்வளவு செஞ்சிருக்கிறார், ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. கடைசி அங்க வந்து நிற்கிறான் ஹிந்து விரோதி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். டிவிஎஸ் தெரியும், டிவிஎஸ் குழுமம் உங்களுக்கு. அந்த டிவிஎஸ் குழுமத்தில் திருக்குறுங்குடி, நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ஊர், எங்கள் வள்ளியூர் பக்கம் இருக்குது திருக்குறுங்குடினா. அது ஒரு பெரிய வைணவ தலம், பிரமாதமான கோயில். அந்த கோயிலுக்குள்ள ஒரு சிவத்தலம் இருக்கிறது. சிவனுக்குன்னு ஒரு சன்னதி இருந்துச்சுங்க. 2005 ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, அந்த சிவன் கோயிலை மொத்தமாக இடிச்சிட்டாங்க. அந்த கோயிலே இல்லை. ஒரு கோயிலுக்குள் இருந்த சிவன் சன்னதி முற்றிலுமாக இடிக்கப்படுகிறது. ஜெயலலிதா யார்? இந்துக்களின் காவலர். எப்படா சிவன் கோயிலை இடித்த ஒரு பெண்மணி இந்துக்களின் காவலராக இருக்க முடியும்? பதிலே வராது. ஆடு கோழி பலியிட தடை சட்டம். நான் இங்க இருக்கிறவங்களுக்கு அதை நேரடியா உணர்ந்திருக்க மாட்டேங்க. நான் நேரடி சாட்சி. எங்க ஊர் பக்கம் சிறுமலஞ்சி ஒத்தப்பன சுடல மாடர் சாமின்னு ஒரு கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிடா வெட்டுவோம் அந்த கொடை அன்னைக்கு மட்டும். சாமி மயானத்துக்கு போயிட்டு வருவாரு. மயானத்துக்கு போயிட்டு வந்த உடனே கிடாவை கழுத்துல வெட்ட மாட்டாங்க, குறுக்கு வெட்ட அங்கே வெட்டுவாங்க. வெட்டி அது உள்ள ஒரு பழம் போடுவாங்க. சாமி ரத்தம் குடிச்சு பழத்தை தின்னு விடிய விடிய சாமி ஆடுவார். சரியா? அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஊரே பதட்டமா இருந்துச்சு. எல்லாருக்கும் கிடா வெட்டலைன்னா ஊருக்கு ஏதாவது ஆயிரும்னு பதட்டம். ஆடுகோழி பள்ளியிட தடை சட்டம் போட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர். தீபாவளி தினத்தன்று காஞ்சி சங்கராச்சாரியரை கைது செய்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. கிராம கோயில் பூசாரிகளுக்குன்னு ஒரு நல வாரியத்தை உருவாக்கி இருக்கிறார் கலைஞர். அதுல இருக்கிற திட்டம் மட்டுமே அவ்வளவு. கிராம கோயில் பூசாரிகள் நல வாரியத்தில் அவங்க குடும்பத்துக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு பென்ஷன், மாத உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, கண் அறுவை சிகிச்சை, அவ்வளவு திட்டம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்ததில் தொடங்கி ஒவ்வொரு கோயிலுக்கும் நடத்தின குடமுழுக்குல இருந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வரார் கலைஞர். எல்லா சாதியும் வேண்டாம், எல்லா ஹிந்துக்களும் வைப்போம், அப்படித்தானே? எல்லா ஹிந்துவும் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை செய்யலாம், சாமி கும்பிடலாம்னு சொல்ற கலைஞர் ஹிந்துக்களின் விரோதி. கோயிலை இடிச்ச ஜெயலலிதா ஹிந்துக்களின் பாதுகாவலர் என்று சொன்னால் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய, மீண்டும் ஒரு முறை கவனமாக வாங்கிக்க அந்த வார்த்தையை, ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாட்டை தவிர வேறு என்ன பாவம் செய்தார் கலைஞர்? அப்ப இந்த தலைமுறைக்கு இது தெரியவே இல்லை. ஆஸ்யூஷுவல் பேசுறது நம்ம நிறைய இருக்கு. டைடல் பார்க்ல ஆரம்பிச்சு ஒவ்வொன்னு, இது ஒன்னொன்னுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நீங்க ஏன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அமைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒருவருக்கு நரம்பு சலந்தி நோய் வருது, அதை பார்க்கிறாரு. ஏன் இந்த நோய்ங்கிறாரு? தண்ணியால பரவுதுன்னு கட்சிக்காரர் சொல்றாரு. தண்ணியால பரவுதா? ஏன் தண்ணியால பரவுது? சுகாதாரமற்ற குடிநீர். அப்பெல்லாம் கிணத்துல எடுப்போம். நான் சைக்கிள் எடுத்திருக்கேன், குடம் போட்டு கயிறு போட்டு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அப்படி தெரிய வச்சாது. அப்போல்லாம் படத்துல எல்லாம் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். இப்ப அப்படி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுன்னு தமிழ்நாட்டில் இருக்குதா? வட இந்தியாவில் இன்னமும் இருக்கிறது. தண்ணி இல்லாத காடு இல்லாமல் தமிழ்நாட்டை ஆக்கிய பெருமை முத்தமிழர் டாக்டர் கலைஞரை தவிர வேறு யாருக்கு சேரும்? இல்லையா? அப்போ அடுக்கணும்னா என்கிட்ட ஒரு அதிமுக நண்பர் பேசும்போது சொன்னார், நீங்க என்ன திமுக காரர் மாதிரி பேசுறீங்க, ஏன் அதிமுக எதுவுமே செய்யலையா? ஒரு வெள்ளை பேப்பரத்துக்கு முன்னாடி வச்சேன். நானும் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டேன். என் அலுவலகத்தில் இருந்தார்.
எனக்கு யார் என்ன செஞ்சிருந்தாலும் நான் பாராட்டலாம், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. பேனா வச்சுக்கோங்க, பேப்பர் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிடம் டைம் எடுத்துப்போம் 2 பேரும். அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்களை நீங்கள் வரிசையாக எழுதுங்க. திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்களை நான் வரிசையாக எழுதுகிறேன். 15 நிமிடம் கழித்து அதிகமான திட்டங்கள் யார் போட்டிருக்கான்னு நம்ம பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஏராளமான திட்டங்களை தந்திருந்தால் எனக்கு அதில் வாழ்த்துறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி எழுதுங்க அப்படின்ட்டு நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அவர் சத்துணவு அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. ஓகே, சத்துணவு. நான் இங்கே அடுத்தது ஒன்று எழுதியாச்சு. அடுத்தது எழுதுங்க அப்படிங்கிறேன். பேனா அப்படியே இருக்கு. சத்துணவு அப்புறம் தோட ஐயா, அது சத்துணவுக்கு அப்புறம் வேற என்ன, நீ தான் எழுதணும், நீ தானே சொன்ன எழுது. சத்துணவோட வண்டி நிற்குது. நான் ஒரு 4-5 எழுதிட்டேன். எழுதிட்டு வரிசை எழுதுறேன். சமத்துவ போகிறோம், உழவர் சொந்த, மினி பஸ்ஸு இல்லையா, குடிசை மாற்று வாரியம். அட விடுங்க, பிச்சைக்காரன் எவங்க ஓட்டு போட போகிறான்? உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் யோசிச்சிருப்பானா? நிறைய பேர் சொல்கிறாங்க வாக்கு வங்கி அரசியலை செய்தார் கலைஞர்னு. பிச்சைக்காரன் எவனுக்குடா ஓட்டு வங்கி இருக்குது? எவன்டா ஓட்டு போட போகிறான்? அவனுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? ஐடி இருக்கா? முதல்ல பிச்சைக்காரர்கள் நலவாரியம் என்ற ஒன்றை உருவாக்கினார் கலைஞர் என்று சொன்னால் விளிம்பிலும் விளிம்பு நிலை மக்களை பற்றி மட்டுமே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று உண்டு? இல்லையா? இதெல்லாம் எழுதுறேன். வண்டி அங்கேயே நிற்குது. சொன்னேன், இப்போ தெரியுதா நான் எழுதிட்டேன்ல. நீங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மணிக்கணக்காக பேச முடியும், ஆனால் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை. இந்த ஒன்றை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி அல்ல ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, செருப்பு தைச்சி சாப்பிட்டாலும் நான் உழைச்சி சாப்பிட்றேன். இது ஒரு உளவியல் சிக்கல், அவனை அங்கேயே வச்சிருக்க வேண்டிய சிக்கல். இப்படி ஒரு 4 படம் வரும். எம்ஜிஆரோ மற்ற நடிகர்களோ இப்படி ஒரு படம் எடுப்பாங்க. மூட்டை தூக்கி சாப்பிட்டாலும் நான் உழைச்சி சாப்பிட்றேன் அப்படியே வச்சுருப்பாங்க. கலைஞர் அது பண்ண மாட்டார். நீ ஏன் செருப்பே தைச்சிட்டு இருக்க, உன் பையன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா, அதுக்கு நான் ஒரு திட்டம் போடுறேன் அப்படின்னு அவனை மாற்றி விட்டுருவார். மாற்றி வந்தவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மூட்டை தூக்கிட்டு வந்துருப்பான். அவன் மாறி வந்துடுவான். மேலே வந்ததுக்கப்புறம் அவன் கேட்குற முதல் கேள்வி, கலைஞர் என்ன செய்தார்? இப்போ அவன் உளவியலாக என்னவா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மூட்டை மாதிரி ஒன்றை தூக்குற மாதிரி நடித்த எம்ஜிஆரை கொண்டாடுறதுல அவனுக்கு என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன்டா மூட்டை தூக்கிட்டு இருக்கேன்னு போய் ஒருத்தர் கேள்வி கேட்டு அவனை மாத்துறாருல, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை சமூகத்தில் இல்லை. அப்போ இந்த சிக்கல்களை நம்ம திருப்பி 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 போய், நீங்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள வா, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் பெரியார் எல்லாரும் கோயிலுக்குள்ள வரணும்னு தானே விரும்பினாரு. எல்லாரும் கோவிலுக்குள் வர வேண்டும் என்று சொன்ன பெரியார் ஹிந்து விரோதியா போயிட்டார். இவன் தான் வரணும்னு சொன்னோன்னே ஹிந்துக்களின் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய இந்த முரண் இருக்குல்ல, இது சமூகத்தில் இன்னமும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. இந்த வலதுசாரி மனநிலை வளரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம கலைஞருடைய திட்டங்களை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். இப்போ கூட அமைச்சர் அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கிட்ட சில திட்டங்களை சொல்லும்போது இதெல்லாம் சொன்னோம். என்னன்னா, தொடர் இதெல்லாம் செய்யணும், என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, கலைஞர் நூற்றாண்டு விழா வருகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணுங்க. கற்போம் கலைஞரை, கலைஞர் செய்த திட்டங்கள் எல்லாம் கூட்டு போய் நேரில் காட்டுங்க. சென்னைக்கு வரட்டும். டேய், இந்த ஜெமினி பிரிட்ஜ் எந்த வருஷம் கட்டினாரு தெரியுமாடா அவரு, நிப்பாட்டி காட்டுங்க. கத்திப்பாரா பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்குதாடா, எப்போ கட்டினாரு காட்டுங்க. மெட்ரோ ரயில் வந்ததால் எவ்வளோ பேர் பயனடைகிறார்கள், மெட்ரோவை கூட்டு போய் காட்டுங்க. தலைமைச் செயலகத்தை கூட்டு போய் காட்டுங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை போய் காட்டுங்க. சிட்டிக்குள்ள சென்னைக்குள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய உழைக்கும் மக்களை காட்டி, இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் கட்டி கொடுக்கப்பட்டது, குடிசை மாற்று வாரியம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்றை அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. கலைஞர் கட்டிய 42 அணைக்கட்டிலையும் அவனை கூட்டு போய் காட்டாட்டாலும் காட்ட வாய்ப்பு இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் கூட்டு போய் காட்டுங்க. டைடல் பார்க்கை கூட்டு போய் காட்டுங்க. இதெல்லாம் காட்டி, இது எல்லாம் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு கல்வி சுற்றுலாவாக அதை மாற்றுங்கள். இளைஞர்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நேரில் கூட்டு போய் காட்டிட்டு வாங்க. இல்லைன்னா அவனுக்கு அடுத்த தலைமுறையில் இது எதுவுமே மறந்துடும், எதுவுமே தெரியாது, அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னோம். நல்லா இருக்குது. கல்வி அமைச்சரும் வரட்டும், நம்ம பேசுவோம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாத்தியப்பட்டால் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். எனவே நாம் தொடர்ந்து இந்த இயக்கங்களுடைய சாதனைகளை, கலைஞர் செய்த அவருடைய பல்வேறு சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.